இந்த கொஷினில் நான் செகண்ட் கொஷின் போட போகிறேன். ஃபஸ்ட்டு கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் கொஷினாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ. பிரின்சிபல் வேல்யூனா ரேஞ்சை தான் கேட்டிருக்காங்க. ரேஞ்சை கண்டுபிடி, அதுவும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/2க்கு அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு அதோட ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான், சரிங்களா? இதை நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு டீட்டா வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அதாவது ரேஞ்ச் ஸ்பேஸ் வந்து என்னவா இருக்கும்? டீட்டா வேல்யூவாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு அதோட அது ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இப்போ அது நெகட்டிவ்ல கேட்டிருக்கான். நார்மலாக பாசிட்டிவாக இருந்தனா பிரச்சனை கிடையாது. அதை நெகட்டிவாக கொடுத்துருந்தானா காஸ் ஆஃப் -x அப்படின்னு கொடுத்துருந்தானா அதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்குது. என்னென்னா 5 - காஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும், சரிங்களா? சரி, டீட்டா இஸ் ஈக்குவல் டு 5 - காஸ் ஆஃப் 1/2. இங்கேயும் காஸ் இன்வர்ஸ் வரும், சரிங்களா? இந்த இடத்துல காஸ் இன்வர்ஸ், இந்த இடத்துல காஸ் இன்வர்ஸ். இப்போ இப்படி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு வேல்யூ எப்போ எடுக்கும்? 5/3 எடுக்கும், சரிங்களா? இப்போ 5/3னா இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3πa - 5/3a இஸ் ஈக்குவல் டு 2π/3a. இதான் உங்களோட டீட்டா வேல்யூ, இதான் உங்களோட ரேஞ்சு, ஓகேங்களா? ரேஞ்ச் வேல்யூ இவனை தான் இருப்பான். அதுவும் பர்டிகுலராக -1/2க்கான ரேஞ்ச் வந்து 2π/3a, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்கானா, இஃப் x and y பிலாங்ஸ் டு அந்த இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1க்குள்ளே இருக்கு.